நாக தேவதைகளை வழிபடுவதற்கு உகந்த நாள்தான் நாக சதுர்த்தி. ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் நாக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. கால சர்ப்ப தோஷம் போக்கும் நாக சதுர்த்தி இந்த வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாலையில் தொடங்குது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:15 மணிக்கு முடிவடைகிறது. நாக சதுர்த்தி முழுவதுமே ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இருக்கு. நாக தேவதைகளுக்கு வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ராகு கேது தோஷம் நீங்க, கால சர்ப்ப தோஷம் நீங்க, நாக தோஷம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிலிருந்து 9 மணி வரை உள்ள நேரத்தில் அல்லது மாலை 6 மணிக்கு மேலே 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணீர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த 3 பொருட்களையும் அரச மரத்துக்கடியில் உள்ள விநாயகர் சிலை பக்கத்தில் நாக சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. ராகு கேது சிலைகள்லாம். அந்த சிலைகளுக்கு முதல்ல தண்ணீர் ஊற்றணும், அதுக்கப்புறம் பால் ஊற்றணும், அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி போடணும். அதன் பிறகு தண்ணீர் ஊற்றிட்டு சுவாமிக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி மனதார வேண்டிக்கிட்டு வாங்க. நாகதோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கும் என்பது ஐதீகம். கருமாரி அம்மன் கோவில், அம்மன் கோவில்லாம் பார்த்திங்கன்னா சில கோவில்களில் புற்று இருக்கும். அந்த புற்றுகளுக்கு பால் ஊற்றி நாளைய தினத்தில் வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா ஏதாவது தோஷங்கள் இருந்தால் நாக சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் என்பது நம்பிக்கை. பால் ஊற்றுற மாதிரி கோவில்கள் எதுவும் இல்லை, பக்கத்தில் அருகில் புற்று கோவில் எதுவும் இல்லை அப்படின்றவங்க வீட்டிலையே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டிலையே சாமி படங்கள் இருக்கும். சாமி படத்தில் ஏதாவது நாகங்கள் உள்ள மாதிரி ஏதாவது ஒரு படம் கட்டாயம் இருக்கும். அந்த படத்தை எடுத்து வைத்து ஒரு சின்ன டம்ளரில் பால் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நெய்வேத்தியங்கள் செய்ய முடியலனா கூட ஒரு கற்கண்டு வச்சா கூட போதும். இதை மட்டும் வச்சு மனதார வேண்டிக்கிட்டு கற்பூர ஆராய்ச்சி காமிச்சிட்டு அந்த பாலை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் மண் இருக்கிற மாதிரி இடமா பார்த்து அந்த பாலை ஊற்றிட்டு வந்துருங்க.